விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய 137 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தனராஜிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் தனராஜ், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? தற்போது இவர்கள் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? முழு விவரங்கள் என்ன? காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார கிராமப்புறங்களை உள்ளடக்கி 20 கிராமங்களை உள்ளடக்கி கிட்டத்தட்ட 5746 ஏக்கர் பரப்பளவில் இந்த பரந்தூர் பசுமை வழி விமான நிலையம் அமைக்கப்படுகிறது. இதற்காக நில எடுப்பு பணிகள் தொடங்கி இருக்கிறது. தொழில்துறை அறிவிப்பு இந்த நில எடுப்பு பணிக்கான நிலங்களை அளவீடு செய்து தொழில்துறை அறிவிப்பு எடுக்கிறது. இது குறித்து அறிந்து அந்த பகுதியில் இருக்கின்ற கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டங்களை 582வது நாளாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அந்த நில எடுப்பு அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் கொதிப்படைந்து அந்த நில எடுப்பு அலுவலகத்தை விட்டு போராட்டம் நடத்த நேற்று முயற்சி செய்தனர். கிராமங்களில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் சென்ற பொழுது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமணம் அடித்து வைத்து மாலையிலே விடுதலை செய்தனர். இந்த நிலையிலே தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 137 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுங்காசத்திரம் காவல் நிலையத்தில் சட்டவிரோதமாக கூட்டம் கூடுவது, அரசாங்க ஊழியரை பணி செய்யாமல் விடாமல் தடுப்பது, அரசாங்க ஊழியரின் உத்தரவை மீறுவது உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் இந்த 137 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சுங்காசத்திரம் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.